ஸோ இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? கிறிஸ்மஸ் கேக் செய்ய போகிறோம். செய்யலாமா? ஸோ என் கூட இருக்காங்க குட்டி குக் அனலிகா இருக்காங்க, அப்புறம் குட்டி குட்டி குக் அனிகா இருக்காங்க. ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து கேக் செய்ய ஆரம்பிக்கலாம். நான் வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நான் என்னென்ன செஞ்சு இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான பவுடர்ஸ். இதில் வந்து நான் இந்த கப் தான் நான் மெஷர் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே இதே கப் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணியிருக்கேன். இதில் 1.5 கப் மைதா, எவ்வளோ கப் மைதா எடுக்கிறோமோ அதே அளவுக்கு சுகர் எடுத்துக்கணும். ஸோ 1.5 கப் மைதா, 1.5 கப் சுகர் எடுத்திருக்கேன். அது கூட 1/2 கப் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். இது ஆல்ரெடி எல்லாத்தையுமே எடுத்து சலிச்சு இதில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக சலிக்கணும், இல்லைன்னா கேக் வந்து ஸ்மூத்தாக இருக்காது. அதுக்கப்புறம் இதே கப்பில் 1/2 கப் மில்க் நமக்கு வேணும். அதே மாதிரி 1/2 கப் சுடுதண்ணி வேணும். அதுக்கப்புறம் 1/2 கப் உருக்குன வெண்ணெய். நான் வந்து ஆயில் எடுக்கல, வெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ், 2 முட்டை, எல்லாமே இருக்குது, ரெடியாக இருக்குது. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஹெல்தி வெர்ஷன் கிடையாது. இது வந்து நமக்கு ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீட் தான். ஸோ ஹெல்தி வெர்ஷன் வந்து நான் மறுபடியும் ஒரு வீடியோ பண்ணுறேன், செக் பண்ணுங்க. பட் இன்னைக்கு வந்து ஒரு ட்ரீட் கேக் தான் இது. ஸோ ஹெல்தி வெர்ஷன் கிடையாது. மைதா அண்ட் ஒயிட் சுகர் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அவன் வந்து ப்ரீஹீட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்குள்ளே நம்மளோட கேக் பேட்டரை ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கேக் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு 2 எக்கை நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். 2 எக் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து ஸ்பேட்சுலா இதெல்லாம் கிடையாது. அதனால் நம்ம வீட்டில் இருக்கிற கரண்டி, வீட்டில் இருக்கிற பாத்திரம் வச்சு தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். ரெண்டு எக் ஆட் பண்ணிட்டேன். அண்ட் ஆல்ரெடி சால்ட் வந்து நான் என்னோட இந்த ஃப்ளோர் கூடவே சேர்த்து சளிச்சு வச்சுட்டேன். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு சால்ட் வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணாலும் ஓகே, இல்லை அது கூட ஆட் பண்ணிட்டாலும் ஓகே. இது நல்லா பீட் பண்ணிக்கலாம். எக்கை பீட்னா இந்த நல்லா வந்து இப்படி கலக்கிறோம் இல்லையா, அதுக்கு தான் பீட் பண்ணுறது. முட்டை நல்லா இப்படி பீட் பண்ணணும். நம்மக்கிட்ட பீட்டர்லாம் கிடையாது, நார்மலாக எக் பீட்டர் தான் இருக்குது. ஸோ அதை வச்சே நம்ம வந்து பண்ண போகிறோம். வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சே தான் பண்ண போகிறோம். அண்ட் இது வந்து ஒரு குட்டி கேக் தான், அதனால் நான் குட்டி கப்பில் தான் வந்து மெஷர் பண்ணியிருக்கேன். உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி மெஷர்மெண்ட் இது தான். 1.5 கப் மைதாவுக்கு 1.5 கப் சுகர், அந்த மாதிரி அது என்ன சைஸ் கப்புங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இது கூட இந்த கப்பில் தான் மெஷர் பண்ணால், ஸோ இதே கப்பில் மெஷர் பண்ணிக்கிறேன். இந்த கப்பில் 1/2 கப் பால், காய்ச்சின பால். ஸோ 1/2 கப் காய்ச்சின பால் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 1/2 கப் உருக்குன வெண்ணெய். நீங்கள் எண்ணெய்னா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் ஆயில் ஆட் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ அது கூட உங்களோட இஷ்டம் தான். ஸோ சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அது கூட இப்போ நான் வெனிலா எசன்ஸ் எடுத்துருக்கேன். ஸோ 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன எசன்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வெனிலா எசன்ஸ் எடுத்துக்கிறேன், பிகாஸ் இது வந்து ஒரு சாக்லேட் கேக். இல்லை நீங்கள் எதாவது ஃப்ரூட் கேக் செய்வீங்கன்னா அதோட எசன்ஸும் இருக்கும், அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இது ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி எடுத்து கண்டிப்பாக சலிக்கணும். ஸோ சளிச்சு வச்சுருக்கிற இந்த ஃப்ளவர்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி 1.5 கப் சுகர். கலந்துக்கலாம். இப்போ ஹாட் வாட்டர் வச்சுருக்கோம், நல்லா கொதிச்ச தண்ணி. அதை வந்து ஒரு 1/2 கப். நம்ம வந்து தண்ணி 1/2 கப் போடணும். அதுவும் மிக்ஸ் பண்ணி தான் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட மிக்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம அடுத்து இருக்கிற வேலையை
பண்ண போகிறோம். அது ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. அவன் ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்குள்ளே நம்மளோட மிக்ஸும் ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு கேக் டீனுக்கு நான் மாற்றிக்கிறேன். நான் வந்து இந்த சைஸ் கேக் டீன் தான் வச்சுருக்கேன். இதில் ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது, ஏன்னா நம்மளுக்கு பஃபாய் வரும் கேக்கு. ஸோ இதில் பாதி இல்லை முக்கால்வாசி அளவுக்கு ஊற்றிட்டு இன்னும் மிக்சர் பேட்டர் இருந்துச்சுன்னா நான் வந்து கப் கேக் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருக்கேன். மிச்சம் வராது, கரெக்டாக இருக்கும். இந்த பேட்டர் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நான். சொன்னேன்னா கரெக்டாக இருக்கும்ண்ணா. சாலா வந்து கரெக்டாக இருக்குது. என்கிட்ட ஸ்பேச்சுலா கிடையாது, அதனால என்கிட்ட இப்போ ரிஸ்க் வச்சே நான் வந்து எடுத்துக்க போகிறேன். இங்கே இல்லை, இது ஒரு டைம் நல்லா தட்டிக்கலாம். இப்போ நான் வந்து இதை கொண்டு போய் அப்படியே அவனில் வைக்க போகிறேன். இப்போ வந்து சாக்லேட் கனாச் பண்ணிக்கலாம். மேலே க்ரீம்க்காக அதுக்கு நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீமும் அது கூட டார்க் சாக்லேட்டும் ஈக்குவல் அமௌண்ட் எடுத்திருக்கேன். ரெண்டுமே ஒரு 250 ml எடுத்திருக்கேன். ஸோ அது ரெண்டையும் போட்டு ஒரு 10 minutes தான் டபுள் பாய்லர் மெத்தடில் கீழே சுடு தண்ணி வச்சு மேலே இந்த பாத்திரம் வச்சுருக்கேன். 10 minutes ஃபுல்லாக உருகி இந்த மாதிரி ஆயிரும். அது உருகி வரும்போது கொஞ்சம் கிளேஸ்டாக இருக்கிறதுக்காக ஒரு துண்டு பட்டரும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்மளோட அவனில் கேக் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு பார்க்கும்போது ஒட்டாமல் வருது அப்படின்னா ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி அர்த்தம். ஸோ இது நான் வந்து வீட்டில் வந்து எனக்கு கரெக்டாக அந்த பட்டர் பேப்பர்லாம் கரெக்டாக வைக்க தெரியல, அதனால ஒரு மாதிரி அன்ஈவனாக தான் இருக்குது. ஓகே, ஹோம்மேடுங்கனால நம்ம தானே சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். நான் வந்து ஆக்சுவலி ப்ரிப்பேர்டாக இல்லை. எனக்கு வந்து அந்த பட்டர் பேப்பர் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ ஃபஸ்ட் டைம்ங்கனால நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. இப்போது இந்த கேக் வந்து நான் ஹாஃப் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணிவிட்டு மேலே சுகர் சிரப் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கனாஷை வந்து கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது கூட. ஏன்னா கேக்குமே அவன்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 1 hour ஆச்சு நீங்கள் ரெஸ்ட் கொடுக்கணும். ரெஸ்ட் கொடுக்கலன்னா அது சுட சுட இருக்குமோ கட் பண்ணிங்கன்னா அது ஃபுல்லாக உடஞ்சி போயிடும். அதனால் நான் 1 hour கழித்து அதே 1 hour வந்து இந்த கனாஷை வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் ஆனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். என்கிட்ட சாக்கோ சிப்ஸ் இருந்துச்சு, கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு எனக்கு என்ன தெரியுமோ அதை அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக டெக்கரேஷன் வந்து நான் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவர் வந்துட்டார். ஸோ என்னோட டேஸ்டிங் மேன் வந்துட்டார். ஸோ அவர் தான் வந்துட்டு கட் பண்ணார். ஆக்சுவலி நான் வந்து மார்னிங் இந்த கேக் பண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் இவங்க நைட்டு அடுத்த நாள் தான் நாங்கள் வந்து இந்த கேக் வந்து கட் பண்ணோம். நெக்ஸ்ட் டே வந்து அவர் அப்போ தான் வந்தார். ஸோ அது வரைக்கும் அது வந்து ஃப்ரிட்ஜில் தான் இருந்துச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சில்லுன்னு ஆயிடுச்சு கேக்கு. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுக்கவும் அந்த க்ரீமு நம்மளோட கேக்கு எல்லாமே வந்து ஒரே கலரில் நல்லா சில்லுன்னு இருந்துச்சு. இது கட் பண்ணும்போதே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு கேக்கு. ஸோ அதனால் இப்படி இருந்துச்சு. பட் ஆனால் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஒரு ஐஸ்கிரீம் கேக் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலு. நம்ம சாக்லேட் ஐஸ்கிரீம் கேக்லாம் வாங்கி சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் நம்மள்கிட்ட இருந்து பெரிய எக்ஸ்ப்ரெஷன்லாம் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் ஆனால் எனக்கு தெரியும் அது நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவ்வளோதான் எக்ஸ்ப்ரெஷன் வரும். ஸோ நானுமே வந்து ட்ரை பண்ணேன். நான் இந்த லேயர் உங்களுக்கு காமிக்க தான் ட்ரை பண்ணேன். நம்ம இந்த கனாஷ் உள்ள வச்சோம் இல்லையா அது. பட் ஆனால் அந்த அவுட்டர் லேயர் பார்த்திங்கன்னா வந்து சூப்பராக அந்த கிளேஸ் வந்து அப்படியே அருமையாக தெரிஞ்சுது. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஸ்பயர்ட் ரெசிபி தான். ஒரு ரெசிபின்னு பர்டிகுலராக இல்லாமல் நிறைய பேர்த்தோட ரெசிபி பார்த்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஓடிஜியில் வந்து ட்ரை பண்ணேன். இதுக்கு முன்னாடி கேக் பண்ணியிருக்கேன், பட் குக்கரில் பண்ணியிருக்கேன். இந்தளவுக்கு நல்லா வந்தது கிடையாது. பட் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஓடிஜியில் ட்ரை பண்ணும்போதே வந்துட்டு நல்லா சூப்பராக வந்துருக்கு. செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கு. எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
ஸோ நீங்களும் வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இது செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் இந்த கேக் பண்ணும்போது. ஸோ நீங்களும் வந்துட்டு இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து அடிக்கடி நம்ம செய்ய முடியாது, குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது. நாங்கள் குட்டியை தூங்க வச்சுட்டு தான் கேக்கே கட் பண்ணோம், இல்லைனா அவங்க வேணும்னு கேட்பாங்கன்னு சொல்லிட்டு. பெரியவங்களுக்கும் நான் அவ்வளோ கேக்லாம் நாங்கள் கொடுத்தது கிடையாது. லாஸ்ட்டாக அவங்க பர்த்டேக்கு சாப்பிட்டது தான். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் சாப்பிட்றாங்க. பட் இதோட ஹெல்தி வெர்ஷன் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுவேன். ட்ரை பண்ணி நல்லா வந்துச்சுன்னா அவங்க கூடயே நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்டை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். until then bye.